தமிழ்நாட்டின் முக்கியமான முருகன் கோயில்களில் ஒன்று, குறிப்பாக நாகப்பட்டினத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் நாகப்பட்டினத்திற்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினம் செல்லும் வழியில் திருவாரூரிலிருந்து கிழக்கே 18 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது. ஐப்பசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு 10 நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. தேர் திருவிழா முடிந்த 5வது நாளில் முருகப்பெருமான் இங்குள்ள தனது தாயார் ஞானாம்பிகையிடமிருந்து பெற்ற வேல் ஆயுதத்துடன் தனது சந்நிதிக்கு திரும்புகிறார். சில மணி நேரங்களுக்கு பிறகு முருகப்பெருமானின் சிலையில் வியர்வை துளிகள் காணப்படுகின்றன. இது நம்ப முடியாதது. உள்ளூர் பழமொழி சிக்கலில் வேலை எடுத்து திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்யுங்கள். முருகப்பெருமான் தனது தாயார் ஞானாம்பிகையிடமிருந்து வேள்வி பெறும் காட்சி அற்புதமானது. முருகப்பெருமானின் முன்மண்டலம் சூரிய கதிர்கள் அவர் மீது படுவதால் தங்கம் போல பிரகாசமாக தெரிவார். பின்னணியில் 4 வகையான உறுப்புகளின் இசையுடனும் புன்னகைக்கும் முகத்துடனும் வில்லில் இருந்து எய்த அம்பு போல முருகப்பெருமான் மிக விரைவாக சோமாஸ்கந்தர் சந்நிதிக்கு திரும்புகிறார். மயில் இறகால் குளிர்ந்தாலும், பட்டு மற்றும் ரோஜா இதழ்களால் உலர்த்தப்பட்டாலும் முருகப்பெருமானின் உருவத்தில் வியர்வை பனி போல தோன்றும். சந்நிதியின் சுவர்களில் காணப்படும் ஈரத்துளிகளின் ஒரு பகுதி தெளிக்கப்பட்டாலும் ஒருவர் இந்த வாழ்க்கையின் பலனை அடைவார்.